Hi guys, welcome to St. Times Babu family. நம்ம திருப்பத்தூர் டு 12 ஜோதிலிங்கம் சைக்கிள் ரைட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 32வது நாள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தாங்க. நேற்று நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று நைட் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் நம்ம வந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இல்லை வந்து லெஃப்ட் ரைட் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கான வழி இருக்கும். ஸோ 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் கிடச்சிது. ஆனால் இது ரொம்ப இன்டீரியர். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து எக்ஸ்பிரஸ் வே. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம். அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னே வண்டி போயிருந்தது போல். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நம்ம பெட்ரோல் பங்க் பார்த்தா ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான். ஆனால் ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ். ஏன்னா எக்ஸ்பிரஸ் வே வந்ததுனால இந்த பக்கம் லாரியெல்லாம் எதுவும் வராது. அதனால் எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஃபுட்டும் வந்து பிஸ்கெட் தான் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ பெட்ரோல் பங்க்லேயும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு சரி நாமளும் அங்கே போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம். சடனாக ஒரு பர்சன் வந்தார். ஸோ அந்த பர்சன் வந்து உட்காந்து நமக்கும் ஹிந்தி ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். அவங்க குஜராத்தி தான் பேசுகிறாங்க. பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வந்து படுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஃபுட்டும் நம்ம வந்து காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லிட்டு ஃபுட்டும் நாங்கள் வந்து அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி எனக்கு புரியுதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக ஃபோனில் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் அவர் ஹிந்தியில் பேசி குஜராத்தில் பேசி எனக்கு தமிழ் புரிகிற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ½ இருக்குங்க. நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஒருத்தருக்கு சொல்லி புரியலன்னா கப்புன்னு ஹே போயா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிடுவோம், கோவம்லாம் போடுவோம். ஆனால் இந்த ஊரில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் லைட்டும் இருக்குது. சரி, வேறு வழியில் ஸ்டே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ½ மேலே உட்காந்து எனக்கு புரிய வச்சு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து 12 ஜோதிலிங்கத்துக்கும் போகிறவங்க எங்கள் கோயிலையும் வந்து பார்த்துட்டு அங்கேயும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை கூட்டிகிட்டு வந்து தங்கறதுக்கு இடம், ஆல்மோஸ்ட் அங்கே தான் தங்கியிருந்தேன் நான், அந்த பில்டிங் தான். ஸோ தங்கறதுக்கு இடம் கொடுத்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டெய்லி காலையிலேயும் அன்னதானம், மதியம் சாயந்தரம். இங்கே நிறைய பசங்களை வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பசங்கன்றதை விட ஃபேமிலியாகவே இருக்காங்க இங்கே நிறையா பேர். அவங்க வந்து இங்கேயே படிச்சுக்கிட்டு இங்கே தான் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் காலையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே ஃபேமிலியோடு இருக்காங்க. கோயிலை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு அன்னதானம் வழங்கின்னு இங்கே ஒரு கோயில் வந்து அப்படி இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வழியில் போகிறவங்க வரவங்க, ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவங்க, இந்த மாதிரி யாரையும் என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னு பார்க்காம எல்லோரும் சரிசமமாக அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து, முக்கியமாக சாப்பாடுன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அவங்களுக்கு அதை வந்து டெய்லி அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நைட்டே வந்து இந்த கோயிலை வேறு வந்து பார்த்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் அந்த கோல்டன் லைட் வேறு போட்டிருந்தாங்க. வேறு லெவலுங்க. ஆக்சுவலி சோம்நாத்லேயும் இதே டிசைன் தான். சோம்நாத் டிசைனை வச்சு தான் இந்த கோயில் வந்து போட்டிருக்காங்க போல். வேறு லெவலில் இருக்குது. இதை பார்க்கும்போது நைட்டு வந்து கோல்டு கலர் ப்ளஸ் வந்து ரெட்டு இருந்தது. செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு, செம்ம டிசைனாக இருந்தது. இது ஒரு மனசில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னே சொல்லலாம். இந்த மாதிரி மனிதர்களும், இந்த மாதிரி உறவுகளும், இந்த மாதிரி உணர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். மற்ற சமயத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நட்பு கட்டுக்கிட்ட பார்க்கலாம், ஃபேமிலிஸ் கிட்ட பார்க்கலாம். இவங்களாம் நமக்குள்ளே ஏதோ ஒரு உறவு. ஆனால் இவங்கெல்லாம் யார் என்னன்னே தெரியாது. நாமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சவுத்து சென்னை சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தி இந்த சைடு இருக்கும். யார் என்னன்னே தெரியாமல் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு பண்ணுற ஒரு விஷயம் வேறு லெவல். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த ரைடில் மெமரிஸாக நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த கோயிலை பார்க்கணுன்றதுக்காகவே நான் இங்கிறதே நான் வீடியோ போனேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி, ஏன்னா காலையில் எப்போவுமே 6:30க்கு நம்ம வந்து பெடல் பண்ணிடுவோம். இன்றைக்கி 32வது நாள். ஏன்னா 6:30 பெடல் பண்ணால் வெயில் அதிகமாக இருக்கும்னால. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த கோயிலை காமிக்கணும். எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. அப்போ இந்த கோயில் நல்லா இருக்குன்னா அப்போ இது ஒரிஜினல் வெர்ஷன் சோம்நாத் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சோம்நாத்துக்கு வந்து 300 கிலோமீட்டர் இருக்குது.
ஸோ அரௌண்ட் ஒரு 4 டேஸில் நம்ம போய்டும்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த ரோடு கண்டிஷன். ஏன்னா ரோடெலாம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தொடர்ந்து 100 நாள் ரைட் பண்ணி 100 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து 2 நாள். இதுக்கப்புறம் ரைடு எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரில. எக்ஸ்பிரஸ் வே வந்து ப்ராப்பராக இன்னும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த எண்டு போகிறதுக்கு வேறு வழி இல்லாத நேரத்தில் இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் வேல 2 வீலர்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஸ் வேல எப்படி உங்களுக்கு வந்து 2 வீலர் அலோவ் பண்ணாங்க நிறைய பேர் கேள்வி வரும். ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி கிடையாது, அதுக்கு ஆல்டர்னேட் வழி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து 2 வீலர் அலோவ் பண்ணுறாங்க. எப்போவுமே 2 வீலர், டிராக்டர், ஆட்டோ இது வந்து எக்ஸ்பிரஸ் வேல அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இது முன்னாடியே யாராவது வந்து அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால தான். ஸோ இந்த கோயிலை நீங்களும் பாருங்கள், செமையாக இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப மனசளவில் நான் பயங்கர ஒரு ஹாப்பி. என்னடா இது அப்படின்ற மாதிரி. நம்மளாம் யாராவது தெரிஞ்சவங்க அப்படின்ற போதே நிறைய விஷயம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது சில விஷயம் யோசிப்போம். பட் வந்து யாருன்னு தெரியாத ஒரு பசங்க இவ்வளோ பார்த்து நிதானமாக அதுவும் கூட்டின்னு போய் சாப்பிட வச்சு, அதுவும் நம்மளுக்கு வேறு லாங்குவேஜ் தெரிலன்றது அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் நீங்கள் தங்குற இடம், அதுவும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேறு செஞ்சு காமிச்சாங்க. ஸோ இங்கே தான் வந்து படுக்கிற இடம், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, இங்கே போய் சாப்பிடுங்க, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு செம்மையாச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம கோயில் உள்ளே இருக்கோம், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து கோல்டு கலர். ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் வாஷ் பண்ணியிருக்காங்களா. ஸோ திடீர்னு நம்ம உள்ளே போனோம்னா காலில் இருக்க மண் அதை ஒட்டி அவங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால தான் வேறு என்ன. ஸோ சரியாக இருக்கும். ஆனால் எஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைடில் வந்து சான்ஸே இல்லைங்க. நம்ம இதுக்கு முன்னே நிறைய ரைடு போயிருக்கோம். ஒரு ரைட்லேயும் ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த ரைடில் வந்து ஆன்மீக அனுபவம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து புல் அரிக்குது மனசு, அப்படி ரணகலம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல அனுபவம். இன்னும் வந்து இப்போ தான் 32 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் குஜராத்தே வந்துடும். குஜராத்தில் இருக்கிற 2 கோயிலை பார்க்கணும். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் போகணும், அங்கே 2 ஜோதிலிங்கம் இருக்குது. அதுக்கடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேதார்நாத், அதுக்கப்புறம் வாரணாசி, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் போகணும், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் தான் நம்ம இந்த ரைடு முடிக்கிறோம். ஸோ இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 2200 கிலோமீட்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் உங்கள் சப்போர்ட்டோட. ஸோ இதே எனர்ஜியோட அடுத்த கோயிலுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. முக்கியமாக இந்த கோயில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவங்க பண்ணுற இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்கள் மனசில் எப்படி படுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக வந்து இவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாேருக்கும் இங்கேயே ஃபுட்டு, யார் வந்தாலும் இங்கேயே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கோயிலில் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய் அண்ட் see you on next video guys. நம்ம இப்போது பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சோம்நாத் கோயிலை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரும். பாய் see you on next video guys.